இப்போ பாருங்க, அடை தோசை போட போகிறோம். நைட்டு டின்னர் வீடியோ பாருங்க. தேங்காய் சட்னி, இதில் ஒரு 5 மிளகு, சீரகம், பூண்டு, பச்சை மிளகாய், தேங்காய், பூண்டு, உடைச்ச கடலை, கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, இவ்வளவும் இதில் போட்டிருக்கேன். இந்த மிளகு சீரகம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. இப்போ இதை சட்னி அரைச்சிடுவோம், வெயிட் பண்ணி பாருங்கள். இதோ பாருங்க, சட்னி நம்ம அரைச்சாச்சு. எவ்வளோ நைஸாக இருக்கு பாருங்கள். இதில் இந்த ஸ்பூனில் 2 கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். சரவணா ஸ்டோரில் வாங்கின, பாத்திரக்கடையில் வாங்கின ஸ்பூனுங்க. செம்ம வெயிட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் அங்கே பொருளுங்கள்லாம். ஓகே, இது பாருங்க. திருப்பி விட்டுடலாம். முருங்கைக்கீரை, அரைக்கீரை, சிறுக்கீரை, எந்த கீரை இருந்தாலும், பாலக்கீரை எதுனாலும் போட்டு நம்ம அடை தோசை ஊற்றலாம். முருங்கைக்கீரை தான் போடணும்லாம் கிடையாது, சூப்பராக இருக்கும். இப்போ கீரை இல்லாதனால நம்ம வெறுமனை ஊற்றுறோம். இன்னொரு இதோ பாருங்கள், சட்னி நம்ம அரைச்சாச்சு. கட்டியாக தான் அரைச்சிருக்கேன். மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன், ஒரு 3 கரண்டி. இதுக்கு தாளிக்கக்கூடாதுங்க, தாளிக்காமல் சாப்பிட்டா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் தாளிச்சிங்கன்னா மறுநாள் பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் சட்னி கலர் சேஞ்ச் ஆகிடும். அந்த கடுகு பிளாக் கலர் ஒரு மாதிரி இருக்கும். தாளிக்காதீங்க, தாளிக்காமல் அப்படியே விட்டுடுங்க. எப்படி இருக்குது பாருங்கள் கலர்ஃபுல்லாக. சரவணா ஸ்டோரில் வாங்கினதுங்க. இந்த கரண்டி எவ்வளோ வெயிட்டு தெரியுமா, நல்லாயிருக்கும் அந்த கரண்டி. ரெண்டுமே அங்கே தான் வாங்கினது. ஸ்பூனு நல்ல வெயிட்டான ஸ்பூன் இது. இது பாருங்க, அடை தோசை மாசுமா சூப்பராக இருக்குது. அப்பளம் போட்டு தேங்காய் சட்னி நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். வாவ், செம்ம சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உடம்புக்கு நல்லது, வெயிட் கம்மியாகும். முருங்கைக்கீரைலாம் போட்டு செஞ்சால் இன்னும் சூப்பராக இருக்குங்க. இல்லாதனால நம்ம இப்படி சாப்பிடுவோம். இதுவே எவ்வளோ பாருங்க, 7-8 பச்சை மிளகாய் போட்டேன், கொஞ்சம் கூட காரமே இல்லைங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது.